கடகராசி பூசம் நட்சத்திரம். இது சனியோட நட்சத்திரம். தசா காலங்கள் 19 வருடம். என்னோட கணக்குப்படி 13 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. 13 வயசு வரைக்கும் உங்களுக்கு சனி தசை நடப்பில் வந்தால் பிறகு 17 வருடங்கள் புதன் தசை. 13 + ஒரு 17 30 வயசு வரைக்கும் புதன் தசை நடப்பில் வரும். இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பூச நட்சத்திரக்காரர்கள் 6ஆம் இடத்துல சனி ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து கடன் பிரச்சனையில் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வரீங்க. செய்கிற தொழிலில் பாதிப்பு. 6ல் சனி பகவான் இருக்கும்போது கூட பரவாயில்ல, 7ஆம் இடத்துல சனி பகவான் வந்த பிறகு தான் சொல்ல முடியாத கஷ்டங்கள் இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. அதுலேயும் 8ஆம் இடத்துல அஷ்டம சனியாக வந்த காலங்கள் ரொம்ப ரொம்ப கொடுமையான காலங்கள். ஏன்னா நடக்கக்கூடிய தசா புத்திகள் இருக்கு இல்லையா, அது அவயோகத்திலேருந்து தசை பண்ணிச்சுனாக்கா அஷ்டம சனி அதிகமாக பாதிக்கும். யோகத்திலேருந்து தசை பண்ணிச்சுனாக்கா யோக பலன்களை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும். யோக பலன்களை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தா கூட பரவாயில்ல. ஆனால் அவயோகத்திலேருந்து தசை பண்ணும்போது அதாவது கடுமையான கெடு பலன்களை கொடுக்குது இல்லையா. செய்கிற தொழிலாக இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கை, பொருளாதாரத்தில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள்லாம் கொடுக்குது இல்லையா. இது யாராலும் தாங்கிக்க முடியாது. ஒரு தசை நடத்தக்கூடிய கிரகம் அவயோகத்தில் இருக்கிறதுனால, அதாவது 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைஞ்சிருந்து தசை பண்ணாலோ, இல்லை வக்ரமாகி தசை பண்ணாலோ, சூரியனுடன் அஸ்தங்கமாகி தசை பண்ணாலோ, இல்லை ராகு கேதுக்களுடன் சேர்ந்து தசை பண்ணாலோ உங்களுக்கு ப்ராப்ளத்தை அதிகமாக கொடுக்கும் இந்த அஷ்டம சனி காலங்களில். இப்போ புதன் தசை நடக்கக்கூடிய நபர்கள் படிக்கக்கூடிய காலங்களில் இருக்கிறீங்கனாக்கா படிப்பில் மந்தத்தன்மையை கொடுத்துருக்கும். அந்த மந்தத்தன்மை இப்போ இருக்காது. ரொம்ப ரொம்ப மந்தமாக இருந்தால் மட்டுமே உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். அதாவது படிப்பு தடைப்பட்டுச்சு, படிக்கணும்னு நினச்சாலும் படிக்க முடியல, மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு அது முயற்சி பண்ணால் கூட அது நடக்க மாட்டேங்குது, நிறைய தடைகளை கொடுக்குது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. ஏன்னா பரிகார வழிபாடு முறைகள் மூலமாக ஓரளவுக்கு நீங்கள் மாற்றங்களை பார்க்கலாம். படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு தர்றீங்க, வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்காது, கிடைக்கிற மாதிரி இருக்கும், எந்த பதிலும் வராது. நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க ஒரு நல்ல வேலை, நல்ல கம்பெனி அப்படின்ட்டு, அந்த கம்பெனிலேருந்து ஒரு நல்ல பதில் வந்திருக்காது. அந்த பதில் இந்த வக்கர காலங்களில் வரும். இப்போ சனி வக்கரமாக இருக்குது, குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்குது, பார்வை முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால இது வரைக்கும் முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அதுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இது சனி பயிற்சி பலன்கள் கிடையாது, குரு பயிற்சி பலன்கள் கிடையாது, ராகுகேது பயிற்சி பலன்கள் கிடையாது. இந்த ஆண்டில் அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஏன் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அது தசாபுத்தி பலன்களை எப்படி பாதிக்கப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வீடியோ. எல்லா நட்சத்திரக்காரர்களும் இதை பார்க்கலாம், எல்லா ராசிக்காரர்களும் இதை பொதுவாகவே பார்க்கலாம். வக்ர சனி காலகட்டங்களில் இப்போ வேலை வாய்ப்பு கிடைக்கலாம், முயற்சி பண்ணதுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். குரு பயிற்சி ஆன பிறகு ஏதாவது ஒரு மாற்றங்கள் வராதா அப்படின்னு எதிர்பார்த்த நபர்களுக்கு இப்போ வக்ர சனி காலகட்டங்களில் குரு பயிற்சியோட பலன்கள் ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் தசை நடத்தும் போதோ இல்லை அஷ்டம சனி 7ரை சனி நடத்தும் போதோ எந்த கிரக பயிற்சிகளும் அந்த அளவுக்கு பலன்களை கொடுக்காது. உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருந்து அந்த கிரக பயிற்சிகள் உங்களுக்கு யோக பலன்களை கொடுக்குற இடத்துல பயிற்சியானால் கூட அந்த யோக பலன்களை கொஞ்சம் கம்மி பண்ணி தான் கொடுக்கும். இது அஷ்டம சனி காலத்தில் மட்டும் இதுக்கு விதிவிலக்கு உண்டு. எல்லாருக்குமே சொல்லலை, ஒரு சிலர் பேருக்கு பொருளாதாரத்தில் நல்லா கொடுத்துரும். ஆனால் இருந்தாலும் என்னதான் சம்பாதிச்சா கூட நிம்மதி இருக்காது, மன அழுத்தங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். மனநிலை அப்படிங்கிறது ஒரு நிலையாக இருக்காது, எண்ணங்கள் ஒரு நிலையாக இருக்காது, எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்காது. இதெல்லாம் அஷ்டம சனி காலகட்டங்களில் வர கெடுபலன்கள். ரொம்ப கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை வராது. திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் இப்போ புதன் தசை அப்படின்னாவே இது அவயோக தசை தான். உங்களுக்கு நல்ல பலன்கள் எப்போ இந்த தசாபுத்தி ரீதியாக அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கேது தசையிலேருந்து ஆரம்பிக்கும். புதன் தசையை நீங்கள் கடந்து தான் ஆகணும். ஏன்னா 3ஆம் அதிபதி தசை, விரையாதிபதி தசை. நீங்கள் எந்த லக்னமாக வந்தாலும் அந்த லக்னத்துக்கு யோகராக வந்தால் கூட இந்த ராசிக்கு இந்த நட்சத்திரத்திற்கு பொதுவாக கெடு பலன்களை தான் அதிகமாக கொடுக்கும். அதனால் புதன் தசையை நம்பி பிரயோஜனம் இல்லை. இதில் உங்களுக்கு நல்ல பலன்கள் நடந்தால் பரவாயில்ல. இப்போ அஷ்டம சனியில் கொஞ்சம் கெடு பலன்கள் நடந்து கொண்டு இருந்தால், சுயத்தொழில் பாதிக்கப்பட்டிருந்தால், கடன் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் இந்த வக்கர சனி காலகட்டங்களில் கொஞ்சம் கிளியர் ஆகும். குரு பயிற்சிக்கு பிறகு எந்த வித மாற்றமும் இல்லைன்னு நினச்சிங்கனாக்கா இப்போ கிடைக்கும். உங்களுக்கு இந்த குரு பயிற்சியோட பலன்கள் இப்போ கிடைக்கும், உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களாக கிடைக்கும். வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு தடையாக இருந்துச்சுனாக்கா அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். குழந்தைகள் இருந்துச்சுனாக்கா
செலவினங்களை கொடுக்கும். சுப செலவுகள், குழந்தைகளுக்காக ஒரு சில செலவுகள், ஆனால் மருத்துவ செலவுகள்லாம் வராது. 30 வயசுக்கு மேலே 37 வயசு வரைக்கும் கேது தசை. கேது தசை நடக்கக்கூடிய நபர்கள் சொல்ல முடியாத துயரங்களில் இருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கஷ்டம் ரிலீஃப் ஆகும். இப்போது சனி வக்கர காலங்களில் குருவுடைய பயிற்சியாகி உங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னாக்கா பொருளாதார முன்னேற்றத்தை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். நல்ல ஒரு நிதி நெருக்கடியிலேருந்து வெளியே வருவீங்க, கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. தீராத நோய் இதெல்லாம் கொஞ்சம் வெளியே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். பொதுவாகவே சுயதொழில் பாதிப்பு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். இது சனி வக்கர காலங்கள் மட்டுமே இல்லை, 2025 ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லா இருக்கும். சனி பகவான் வக்கர நிவர்த்தியான பிறகும் பூரட்டாதி நட்சத்திரம் குருவோட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள் எல்லாமே அஷ்டம சனி அந்தளவுக்கு பாதிக்காது, பெரிய கஷ்டங்களை கொடுக்காது, பொருளாதார ரீதியாக வளர்ச்சிகளை கொடுக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா எந்த பாவ கிரகமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அவயோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருந்தாலும் சரி, குருவோட நட்சத்திரத்தில் இருந்தால் அந்தளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது. அது கோச்சாரத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த நட்சத்திரம் ஏறி, அதாவது குரு நட்சத்திரம் ஏறி தசை நடத்தினா கூட கெடுபலன்கள் அதிகமாக கொடுக்காது. 37 வயசுக்கு மேலே 57 வயசு வரைக்கும் சுக்கிர தசை. இந்த சுக்கிர தசை அப்படிங்கிறது சென்டர் பகுதியில் வருது, மத்தியம வயசில் வருது. இந்த வயதில் வரக்கூடிய தசை தான் சிறப்பான தசை தான். இதில் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் அப்படிங்கிறது நிலையாக நிற்கக்கூடியதுனாக்கா இந்த சுக்கிர தசையில் தான் நல்ல ஒரு முன்னேற்றம் பார்க்கலாம். சுக்கிர தசையில் உங்களுக்கு கஷ்டம் இருக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் பொறுத்துங்க. இந்த வக்கர காலங்களில் இருக்கக்கூடிய சனி வக்கர நிவர்த்தியான பிறகு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். இந்த வக்கர நிவர்த்திக்கு பிறகு குருவுடைய பயிற்சி அப்படிங்கிறது இது வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துருக்காது. ஏன்னா அஷ்டம சனி நடக்கும்போது குருவுடைய பயிற்சியோ ராகுகேது பயிற்சியோ எந்த பயிற்சியும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்காது. நல்ல யோகம் செய்யக்கூடிய இடத்துல உக்காஞ்சா கூட இந்த குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்குது, லாபஸ்தானத்தில் இருக்குன்னா கூட உங்களுக்கு லாபத்தை கொடுக்கணும், தொழில் வளர்ச்சி கொடுக்கணும், நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய அனைத்துலையும் வெற்றியை கொடுக்கணும். இது வரைக்கும் கொடுத்துருக்காது, நிறைய தடை தாமதங்களை தான் கொடுத்துருக்கும். இப்போ வக்கர சனி காலகட்டங்களை முதல் கொண்டு வக்கர நிவர்த்தியாகி அடுத்த சனிப்பயிற்சி வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த சுக்கிர தசையில் தொழில் வளர்ச்சி மேலோங்கும், திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லாயிருக்கும், கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை பிறக்கும். எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அந்த தொழிலில் வளர்ச்சி இருக்குது. இது சனி பயிற்சியோ ராகுகேது பயிற்சியோ இல்லை குரு பயிற்சியோ கிடையாது. இது பொது பலன், இந்த வருட பொது பலன். 2024 தசாபுத்தியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், நிறைய மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அந்த பூச நட்சத்திரக்காரர்கள் 57 வயசுக்கு மேலே 63 வயசு வரைக்கும் சூரிய தசை. சூரிய தசை நடக்கக்கூடிய நபர்கள். இப்போ சூரிய தசை அப்படிங்கிறது 2ஆம் அதிபதி தசை. குடும்ப வளர்ச்சி நல்லாயிருக்கும், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த கடன் பிரச்சனை தீரும். ஏன்னா சூரிய தசை நடக்கும்போது அஷ்டம சனி வந்துச்சுனாக்கா மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுத்துருக்கும். பெருசாக கடனை கொடுத்துருக்கும், கடன் அமைப்பு கொடுத்துருக்கும், நோயை கொடுத்துருக்கும். உங்களுக்கு எது வீக்காக இருக்கோ உங்கள் ஜாதகத்தில் அது சார்ந்து பலன்களை கொடுத்துருக்கும், குறைச்சி கொடுத்துருக்கும். அது சார்ந்த கெடு பலன்களை கொடுத்துருக்கும் இந்த சனீஸ்வர பகவான். சூரியன் அப்படிங்கிறது சனிக்கு பகை கிரகம். உங்களுக்கு கடன் அமைப்பு அதிகமாக இருக்குது. அந்த சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு செய்கிற தொழிலில் நிறைய டவுன் ஆகிருப்பீங்க, நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க, குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, பொருளாதார வளர்ச்சி இருக்காது. அது எல்லாமே குறைச்சிருக்கு இல்லையா. சனி வக்கர காலங்களையும் நல்லாயிருக்கும், வக்கர நிவர்த்தியாகி பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களையும் இந்த சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். 63 வயசுலேருந்து 73 வயசு வரைக்கும் சூரிய தசைக்கு என்ன மாதிரியான பலன்களை சொன்னோன்னா அத்தனை பலன்களும் சந்திர தசைக்கு பொதுவாகவே பொருந்தும். இந்த ராசிக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் இந்த லக்னத்துக்கும் சந்திர தசை அப்படிங்கிறது யோக தசை தான், சூரிய தசையும் யோக தசை தான். அஷ்டம சனி வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கும். இப்போ வக்கரத்தில் இருக்குது, வக்கர நிவர்த்தியானாலும் குருவுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறதுனால சந்திர சூரிய தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம், பொருளாதார வளர்ச்சியை பார்க்கலாம். குடும்பத்தில் சுப விசேஷங்கள் நடக்கும், வீடு கட்டக்கூடிய நிகழ்வுகள், திருமணம் சம்பந்தமாக நிறைய சுப விசேஷங்கள். 73 வயசுக்கு மேலே 80 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. இந்த செவ்வாய் தசையே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சேர்த்துக்கலாம். ஏன்னா சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை இந்த 3 தசையுமே இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகம் செய்யக்கூடிய தசை. இதையும் சேர்த்து சொல்லலாம். திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் வார்த்தை வருது அப்படின்ட்டு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு தசைக்கும் கடன் பிரச்சனை இருக்குது, ஃபேமிலி ரீதியாக ப்ராப்ளம் இருக்குது, திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளம் இருக்குது,
செய்கிற தொழிலில் ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுமா இல்லையா அப்படின்றதுனால ஒவ்வொரு தசைக்கும் அந்த வார்த்தைகள் ரிப்பீட்டட் வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் அதை பற்றி நீங்கள் பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய தசையும் சந்திர தசையும் செவ்வாய் தசையும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ராகு தசைக்கு மட்டும் விதிவிலக்கு உண்டு. ஏன்னா ராகு அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். சனியோட வீட்லேயோ சனியோட தொடர்பில் இருந்தால் 80 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல்நிலை பாதிப்புகள். சுக்கிரனோட வீட்டில் இருந்துச்சுனாக்கா உடல்நல பாதிப்புகள். ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சனியோட வீட்டில் இருந்தால் கூட உங்களுக்கு உடல்நலம் பாதிக்குமே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இந்த தசையானது உங்களுக்கு சிறப்பான யோகத்தை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாரிசுகளுக்கு கொடுக்கும். நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும். இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த 2024 ஃபுல்லாகவே வர சனிப்பயிற்சி வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த பலன்களை. கடகராசியில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சியான பிறகும் ராகுகேது பயிற்சியான பிறகும் குரு பயிற்சியான பிறகும் நல்ல பலன்களை கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் இது தசாபுத்தி பாதிப்புகளால் ஏற்படக்கூடிய விளைவுகள். அதனால தான் இது மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காம நிறைய கஷ்டங்களை கொடுக்குது. அதனால் வரக்கூடிய காலங்களில் நல்ல ஒரு மாற்றத்தையும் பொருளாதார வளர்ச்சியையும் பார்க்கலாம். நன்றி.